பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமது தொகுதி எம்எல்ஏ அவர்கள் இறந்து இன்றோடு 6 நாட்கள் 31 நிமிடமாகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு 3 ஆசைகள் உண்டு. 3 பங்களா வாங்கணும், 3 கார் வாங்கணும், 3 தோட்டம் வாங்கணும்ங்கிறவன் 3 பங்களா வாங்கிட்டாரு, 3 காரும் வாங்கிட்டாரு, 3 தோட்டமும் வாங்கிட்டாரு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போற போது அந்த சந்தோஷத்துல அவருடைய ஆர்ட் டக்குன்னு நின்று போச்சு. நேரம் அவருடைய ஆவி மேலோகத்துல பேயா அலையுதோ பிசாசா அலையுதோ. அவருக்காக நான் கண்ணீர் விடுவதாக நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த தொகுதியில தேர்தல் வரப்போகுது. அதுல உங்க நண்பன், உங்க வீட்டு பிள்ளை நான் நிற்கிறேன். தலைவரே, கல்ல இப்பதானே வச்சனா? என் மேல விசாதரா? மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே தாய்மார்கள், அவங்க மேல வீசு. அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தம் சொட்டணும். அவங்களை மேடைக்கு அழைச்சிட்டு வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லணும். அப்பதான் ஓட்டு அதிகம் கிடைக்கும். தலைவரே, பசிக்குது. உனக்கு மட்டுமா பசிக்குது? இந்த நாட்டுக்கே பசிக்குதுரா. என்ன மட்டும் எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிக்கன் 65 அன்றாடம் கொடுப்பேன். அதுதான்டா என் கொள்கை. இப்ப பசிக்குது தலைவரே. ஆகலையே மாமா. பிரபுவா, மாப்பிள்ள வாங்க வாங்க. தேர்தல் வரப்போகுது, நாமினேஷன் வேற போடணும். மஞ்சள் கால மாப்பிள்ள 30 லட்சம் ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு நீங்க. மஞ்சுவை நீங்க கட்டிக்கீங்க. உங்களை நான் மாப்பிள்ளை ஆக்கிடுறேன். ஆனா நீங்க என்னை எம்எல்ஏ ஆக்கிடுங்கப்பா. இருங்க, மஞ்சுவை பார்த்துட்டு வரேன். ஐயோ, பிட் நோட்டீஸ் வேற அடிக்கணும், போஸ்டர் வேற ஒட்டணும். பணத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த மனுஷன் எப்ப எம்எல்ஏ ஆகுறது? வைர நெக்லஸ் வாங்குறது, பட்டு புடவை கட்டுறது, ஆயுசுல பாதி தீர்ந்து போச்சு. மாமி, வருமா பிள்ளை? வா வா வா. கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. வைர விலை ஏறிட்டே போதுரா கண்ணா. எப்ப மஞ்சுவை கட்டிக்க போற? மஞ்சுவை பார்த்துட்டு வரேன். பாக்குறது என்ன? தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கே. வைரமா வாங்கி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூட்டிடலாமே கண்டா. வரேன். ஐயோ, என்ன சொன்ன? எழுந்திரு. நாளை எனக்கு எவ்வளவு செலவு? நல்லதரங்கம். நான் ஒரு முட்டாளைக்கு விட்டுறா, நாளைக்கு வச்சுக்கடா. என்னது இது? அல்வா. என் பொண்டாட்டி இந்த பொட்டலத்தை பிரிச்சு ஒவ்வொரு துண்டா எனக்கு ஊட்டுவான். அவன் உதட்டுல பட்டது என் உதட்டுல படும், என் உதட்டுல பட்டது அவன் உதட்டுல படும். அவன் எச்ச பண்ணி எனக்கு ஊட்டுவான், நான் எச்ச பண்ணி அவளுக்கு ஊட்டுவேன். இப்படி உன் வயசுல 1 கிலோ அல்வாவை என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டுக்கிறா கண்ணா. மூட கிளப்பாதீங்க, கெட்ட கோவம் வரும். கரெக்டுமே. இந்த வயசுல நீ இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்டா சொல்றேன். ஏடே, இந்த மஞ்சு கழுதிய வர்றா. இன்னொரு அத்தை மக பிரியா இருக்கிறாள்ல, என்ன பிரியமா டார்லிங் இருக்கிறாரா பிரபு, டார்லிங் இருக்கிறாரா? போன்ல கொஞ்ச நாடா டார்லிங் நான் சொன்னா. ஆமாண்டா, ஸ்வீட் டார்லிங்ரா. வீட்டு அல்வா கேக்குறா. அவன் வயசு அவ கேக்குறா, உன் வயசு அல்வா குடுறா. போங்க அங்கிள். பையன் இந்த குத்து குத்துறா. பையன் இன்னைக்கு தூங்க மாட்டான். டாடி பிசினஸ்ல முடிச்சிட்டு இன்னும் 1 மந்த்ல சிங்கப்பூர்ல இருந்து வந்துருவாரு. அதுக்கப்புறம் மாமாவை கேட்டு நம்ம மேரேஜ் முடிச்சிடணும். ஓகே? ஆமா முடிக்கணும். ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூனுக்கு அமெரிக்கா போகணும்னு பிளான் போட்டிருக்கேன். ஏண்டாலே, உங்களுக்கு அமெரிக்கா பிடிக்கும் இல்ல? ஆமா, பிடிக்கும். என் ஃப்ரீடத்துல குடிக்கிட மாட்டீங்க? நான் டான்ஸ் கிளப்புக்கு போவேன், ஹார்ஸ் ரைடிங் போவேன், ஹண்டிங் போவேன், போட்டிங் போவேன். ஃப்ரீயா எல்லாத்தையும் மூவ் பண்ணுவேன். தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே டாலே?
என்னத்த சொல்றான்? வரான் போறான் பேசுறான், தாலியை தான் காணோம். இங்க எங்க எடுத்து முட்டைய கிடக்கு. நான் கட்டின தாலி என்னடி ஆச்சு? நீங்க கட்டின தாலி இதோ இருக்கு. அப்பா என்னங்க ஆ? நீங்க எம்எல்ஏ ஆனதும் ஆ. என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடுறீங்களா? வைரத்தால ஜாக்கெட் தைச்சு போடுறேன்டி. அப்படின்னா என் ஜாக்கெட் கழுத்தை கொஞ்சம் இறக்கி தச்சுக்கிட்டுமா? அப்பதானே டால் அடிக்கேன். சும்மா இருங்க. நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ என் பக்கத்திலே வரக்கூடாது. நான் வரக்கூடாதா? நான் வராம வேற எவன் வருவா? யாரோ வந்துருவாளா? வந்துருவாளா? பார்த்து பாக்குறேன். தலைவரே, தொண்டரே, நம்ம போஸ்டர் தவிர பாக்கியுள்ள போஸ்டர்ல எல்லாம் சாணி அடிச்சிட்டியா? அடிச்சாச்சு. நீதான்டா உண்மையான தொண்டன். இந்தாங்க என்னடா இது நீட்டோல? படிங்க. ஆ. ம். ம். தலைவர், உங்களது சுயநலமில்லாத சேவையை நினைத்து ஏக்கத்தில் இருக்கிறேன். உங்களுக்காக உடல், பொருள், ஆவி மூன்றையும் தாரை வார்க்க தயாராக இருக்கிறேன். உடல் 20 வயது, இளமை கோலம். இங்க மட்டும் என்னவா? எனக்கு இளம ஊஞ்சலாடுதே. பொருள் 10 லட்சம் பேங்கில், 10 லட்சம் கட்டிடங்களில். 20 லட்சமா? ஐயோ. ஆவி அத்தான் அத்தான் என்று உங்களுக்காகவே சுத்திக் கொண்டு இருக்கிறது. இப்படி உங்கள் காதலி கமலா, 6 பழனி ஆண்டவர் வீதி, சென்னை. தலைவரே, சிக்கன். இப்போ உனக்கு சிக்கன் தானடா வேணும்? உட்கார்ற. ஒரு சிக்கன் என்னடா, பல சிக்கன் வாங்கி சாப்பிடுறா. இந்திரா, ஏய், யார்கிட்டயும் சொல்லிடாதடா. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். 10 லட்சம் பேங்க்ல, 10 லட்சம் கட்டடங்கள்ல. அப்ப நான் எம்எல்ஏ தான். பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி, எங்க வீட்டு பிள்ளை பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி. பழனி ஆண்டவர் வீதி நம்பர் 6. இவ்வளவு பெரிய வீடா? 10 லட்சம் தாடுமே. ஒரே நேரத்துல 10 தொகுதிகளை எம்எல்ஏவா ஆகலாமே. இருபது வயசு இளங்கண்ணி இவதானா? யார் நீங்க? நான் தான் தலைவர் பரமசிவம். நாங்க யாருக்கும் பிச்சை போடுற பழக்கம் இல்ல. நான் அதுக்கு வரல. நான் தான் உங்க நீட்டோலை காதலன், ஆசை நாயகன். உங்களை பாக்குறதுக்காக துடிச்சு வந்திருக்கிறேன். சிச்சி, கஷ்ண புருஷன் நான் இருக்க, யாரா நீ காதலன்? சும்மா இரண்டி வாயை எடுத்து திறக்கிறேன். இந்த கோலம் எல்லாம் அப்பா என்ன சொல்லுடா. உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வேணும்னு? எனக்கு ஒரே ஒரு பரிசு தான் வேணும், கல்யாண பரிசு. அது தரேன். அதுக்கு முந்தி என்ன வேணும்னு சொன்னா? எனக்கு போமரியன் டாக்னா கொள்ள ஆசை. ஒண்ணு வாங்கி தரீங்களா? நாயா? அட கடவுளே.
ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுங்க. எனக்கு இந்த நாய் வேணும். 400 rupees இருக்குதா? இருக்கு, தரேன்.